மும்பையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பிரியாணி விருந்துக்கு பின் தர்பூசணி சாப்பிட்ட சில மணி நேரங்களிலேயே அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் பெரும் மர்மத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தற்செயலான மரணமா அல்லது அந்த உணவில் கலந்திருந்த நச்சுத்தன்மைதான் காரணமா? விரிவாக பார்க்கலாம். மும்பை பென்டி பசார் பகுதியில் வசித்து வந்த அப்துல்லா டொட்டாக்கியா, அவரது மனைவி நஸ்ரீன் மற்றும் அவர்களது மகள்கள் ஆயிஷா, ஜைனப் ஆகியோர் இந்த துயரமான சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை இரவு 10:30 மணியளவில் அவர்களது வீட்டில் நடந்த விருந்தில் மேலும் 5 உறவினர்கள் கலந்து கொண்டு பிரியாணி மற்றும் புலாவ் சாப்பிட்டுள்ளனர். அந்த விருந்தில் கலந்து கொண்ட மற்ற 5 பேருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆனால் இரவு 1 மணி அளவில் அந்த 4 மட்டும் வீட்டில் இருந்த தர்பூசணியை வெட்டி சாப்பிட்டுள்ளனர். அதிகாலை 5 மணி முதல் 5:30 மணிக்குள் அந்த 4 கடுமையான வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அவர்கள் உள்ளூர் மருத்துவரிடம் சென்று முதலுதவி சிகிச்சை பெற்றுள்ளனர். இருப்பினும் நிலைமை சீராகாததால் காலை 10:30 மணியளவில் சபு சித்திக் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு ஜைனப் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்தனர். அவரது வாயில் நுரை தள்ளியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து அப்துல்லா, நஸ்ரீன் மற்றும் ஆயிஷா ஆகியோர் ஜே மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் பலனின்றி அடுத்த 24 மணி நேரத்திற்குள் 4 அடுத்தடுத்து உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து மருத்துவர்கள் கருத்து தெரிவிக்கையில், வெறும் பழைய தர்பூசணி சாப்பிட்டதால் மட்டும் 4 பேர் இவ்வளவு குறுகிய நேரத்தில் உயிரிழப்பது மிகவும் அரிதானது என்று தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் சிறுநீரகங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது மருத்துவ பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது. எனவே உணவில் ஏதேனும் நச்சுத்தன்மை கலந்திருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் மர்மமான காரணங்கள் இருக்கலாம் என்று அவர்கள் சந்தேகிக்கின்றனர். சம்பவம் நடந்தவுடனே வீட்டில் எஞ்சியிருந்த தர்பூசணி மாதிரிகளை போலீசார் பறிமுதல் செய்து ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர். உயிரிழப்பதற்கு முன்பு அப்துல்லாவும் ஆயிஷாவும் தர்பூசணி சாப்பிட்ட பிறகுதான் உடல்நிலை மோசமடைந்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். மற்ற உறவினர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத நிலையில் இவர்கள் 4 மட்டும் ஏன் நேர்ந்தது என்பது குறித்து ஜே மார்க் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரேத பரிசோதனை மற்றும் தடயவியல் அறிக்கை வந்த பின்னரே மரணத்திற்கான உண்மையான காரணம் என்னவென்று தெரியவரும். கல்வியில் சிறந்து விளங்கிய 2 இளம் பெண்கள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 உயிரிழந்திருப்பது அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.